Hello viewers, +2 மேக்ஸ் ஹோட்டல் எக்ஸாமுக்கான 5 மார்க் கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் சாப்டர் வைஸாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1ல் வந்து 2 5 மார்க்ஸ் வந்து வரும். அப்போ 2 5 மார்க் அட்டென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் வந்து 10 மார்க் வந்து கிடச்சிரும். சாப்டர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிவிஷன் செகண்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 1.24. எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 1.27, 1.28. எக்ஸசைஸ் 1.6ல் செகண்ட் சம், தேர்ட் சம். எக்ஸாம்பிள் 1.29, 1.30, 1.32, 1.34. எக்ஸசைஸ் 1.7ல் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும். எக்ஸாம்பிள் 1.36, 1.37, 1.39, 1.40. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரொம்ப தரவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 2 5 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே வரும். அதனால் இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த சம்மையும் ஒமிட் பண்ணாதீங்க, எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல் 7th சம். எக்ஸாம்பிள் 2.8. எக்ஸசைஸ் 2.5ல் 7th சம். எக்ஸாம்பிள் 2.14, 2.15. எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டு செகண்ட். எக்ஸசைஸ் 2.7ல் 5th 6th. எக்ஸாம்பிள் 2.27. எக்ஸசைஸ் 2.8ல் 4th சம், 5th சம் அண்ட் 6th சம். எக்ஸாம்பிள் 2.34, 2.35, 2.36. நெக்ஸ்ட்டு சாப்டர் 3. சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் 9th சம் அண்ட் 10th சம். எக்ஸாம்பிள் 3.6. எக்ஸசைஸ் 3.4ல் 5th சம். எக்ஸாம்பிள் 3.15. எக்ஸசைஸ் 3.4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஃபுல்லாக இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற ஃபுல் சம்ஸும் பார்க்கணும். எக்ஸாம்பிள் வந்து டோட்டலாக ஒரு 6 சம்ஸ் இருக்கும். அதை வந்து தரவாக பார்த்துக்கணும். அந்த எக்ஸசைஸ்லாம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 3.5ல் 5th சம் அண்ட் 7th சம். எக்ஸாம்பிள் 3.28. நெக்ஸ்ட்டு சாப்டர் 4. சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் 6th சம், 7th சம். எக்ஸாம்பிள் 4.4. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2ல் செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 4.7. எக்ஸசைஸ் 4.3ல் 4th சம். எக்ஸாம்பிள் 4.10, 4.11. எக்ஸசைஸ் 4.4ல் செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப்பர்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் வந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5th சம், 6th சம், 7th, 9thல ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், 10th சம். எக்ஸாம்பிள் 4.20, 4.22, 4.23, 4.27, 4.28 அண்ட் 4.29. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 4ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. சாப்டர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 5 மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 5 எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஃபார்முலாஸ் மட்டும்தான். எலிப்ஸ், ஹைபர்போலா, பேரபோலா இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஃபார்முலா எழுதி அந்த டயக்ராம் என்னங்கிறத மட்டும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஹைபர்போலா, பேரபோலா, எலிப்ஸ்க்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபார்முலாவை அந்த சென்டர், ஃபோக்கஸ் இதெல்லாம் இருக்குல்ல, டைரக்ட்ரிஸ், அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸசைஸ் 5.1ல் 6th சம். எக்ஸாம்பிள் 5.10. எக்ஸசைஸ் 5.2ல் 4th சம்மில் 4th சப்டிவிஷன் அண்ட் 5th சப்டிவிஷன். 5th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் 4th சப்டிவிஷன். 8th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன் அண்ட் 6th சப்டிவிஷன். 6th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.22, 5.23 அண்ட் 5.26. எக்ஸசைஸ் 5.5ல் ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், 7th, 8th அண்ட் 9th. எக்ஸசைஸ் 5.31, எக்ஸாம்பிள் 5.31, 5.32, 5.33, 5.34, 5.37, 5.40. நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. சாப்டர் 6ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.1ல் 9th சம், 10th சம். இதே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 6.5, 6.7, 6.3 இருக்கும். இந்த 5 சம்ஸை நல்லா தரவாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். இது 4மே இதில் இருக்கிற சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிற டெக்னிக்ஸாக தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 6.3ல் 4th சம். எக்ஸாம்பிள் 6.12, 6.13. எக்ஸசைஸ் 6.5ல் 4th சம்மும் 7th சம்மும். எக்ஸசைஸ் 6.7ம் அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்துக்கணும் வித் எக்ஸாம்பிளோட. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.1, 6.7 மட்டும் தரவு பண்ணிங்கனாலும் கூட இதில் வர 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 6.8ல் தேர்ட் சம்மும் 4th சம்மும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணோம். 7 5 35 மார்க்ஸ் இதுலேயே வந்து கிடச்சிடும்.
நீங்கள் இது வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப பார்த்தா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அதில் தான் வந்து உங்களால் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். தெரிஞ்ச சம்மாவே இருந்தாலும் பாதி போட போட ஸ்ட்ரக் ஆகிடலாம், ஃபார்முலாஸ் மிஸ்டேக் வரலாம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஆனால் இதில் தான் நம்மளால் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் மற்ற சப்ஜெக்டை விட. அதனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.